அப்ப எத்தனை வயசுல இருந்து நீங்க டை பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் 26லயே. 26 வயசுலயே? ஆமா, ஓவர் நைட் எனக்கு ஐ பிகேம் கிரே. எல்லா முடியும் ஒரே டைம்லயா? அம்மாவுக்கு பாட்டிக்கு ஆறதுக்கு முன்னாடி எனக்கு ஆயிடுச்சு கிரே. அப்படியா? ஆமா, எங்க பாட்டிக்கு வேலை முடியல, எனக்கு வந்துருச்சு. ஓகே. எனக்கு ஓவர் நைட் வித் மை டிவோர்ஸ் கேஸ், இந்த கேஸ் அந்த கேஸ்ல காலங்கத்துல இருந்து மொத்தமா கிளவி ஆயிட்டேன் நானு. ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு பாக்குறேன் ஃபுல்லா ஹோமல் ஒன் மாதிரி ரியாக்ஷன். அந்த மாதிரி ஓவரா ரியாக்ட் பண்றோம், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்படிங்கும்போது God knows அந்த டைம்ல I was about 24-25 இருக்கும். அப்பவே இட் ஸ்டார்டட் ஆஃப் இங்க ஃப்ரண்ட்ல கிண்ட்ல இருந்து நான் சடன்லி ஒரு நாளைக்கு நான் பாக்குறேன் நான் மொத்தமா ஃபுல்லி. இப்போ எக்ஸாக்டா ஷூட் இல்லைன்னா நானும் விட்டுருவேன் நான். சரி ஷூட்டிங்க்கு முன்னாடி கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு லீடர் ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாடி நாள் தான் கலரே போட்டேன் நான். சரி நானும் ஒரு தடவை விட்டுட்டு பார்க்கலாம், என்னோட சேனலுக்கு மாத்திரம் ஓல்டிட்டு யங் அப்படின்னு கிளவிட்டு குமரி அப்படின்னு அது எந்த கலர் போடுறதுன்னு அதுக்கே வந்துட்டு இன்ஸ்டால ஒரு தடவை தப்பி தவிர நான் கிரே ஹேரோட ஒரு வீடியோ போட்டேன். அது என் பூனைக்குட்டியோட லைக் மச்சான் இது இவ்வளவு கிளவியா அப்படின்னு கழுவி ஊத்திட்டானுங்க கீழே. அப்பயே நினைச்சேன் ஓகே இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம மதர் ரோல்ஸ் எல்லாம் அப்படி தாக்கு பிடிக்கணும்னா மூட்டை கொஞ்ச நாளைக்கு பூசிடுவோம் கலரை அப்படின்னு. ஒரு 60 மேல ஒரு 60-65 அப்புறம் விட்டுருவோம். அடுத்த ஒரு 10 இயர்ஸுக்கு தாக்கு பிடிச்சு எப்படியாச்சும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கலாம், தப்பு இல்ல. ஆமா தப்பு இல்ல, பரவாயில்ல ப்ளீஸ்.